ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணவாய் மீனை வச்சு ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கும். ஒரு நான்வெஜ் டைப்பில் ஒரு தொக்கு மாதிரி நான் செய்ய போகிறேன். அது வந்து நீங்கள் ஒரு சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வாங்க சமைக்கலாம். இப்போ எப்போது மாதிரி நம்ம எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம் போடுறேன். பெருஞ்சீரகம்னா அதில் கொஞ்சம் ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக, மீன் ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக பெருஞ்சீரகம். போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிடி அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி கூட சேர்க்கலாம், ஆனால் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து நல்லா ஒரு பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். அது நம்ம டேஸ்ட்டு எந்த சமையலுக்கு எதுனாலும் சரி வதக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டால் ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் வந்து அப்படி முழுசாகவே போடுறேன். ஒன்று கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஒரு ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி நல்லா ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒருவேளை சில பேருக்கு புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் புளிப்பு நிறைய வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா வெட்டி அதையும் நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கனவா மீனை போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கணும். கிண்டினதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். வீட்டு மசாலா போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் மசாலா எதுனாலும் போடலாம். நான் வந்து என்னென்னா மட்டன் மசாலா கொஞ்சம் போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் கலரும் கொடுக்கும், நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக மிளகு பொடி. அதுக்கப்புறம் கறி மசாலானா கரம் மசாலா, நம்ம அந்த டேஸ்ட்டுக்காக அதையும் ஆட் பண்ணி நல்லா மசாலா அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துட்டு, இதுலேருந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வரும். நமக்கு அந்த தக்காளியும் கணவாயும் சேர்த்ததுனால அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி வச்சே லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு, இப்போ நிறைய வேணும், சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கிரேவியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நிறைய நம்ம சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். அதுக்காக நான் கொஞ்சம் கட்டியாக ஒரு தொக்கு மாதிரி வைக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிற டைமிங் என்னென்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அது வேகணும். வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 to ஒரு 15 நிமிஷம் அது வேகிறதுக்கு ஒரு டைம் கொடுப்போம். அதனால் மூடி வச்சு வேகட்டும் அது கொஞ்சம் நேரம். இப்போ வெந்து முடிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே நல்லா தெரியும். என்னென்னா கலரும் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய்லாம் அப்படியே அதுலேருந்து பிரிஞ்சு மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி அப்படியே பிரிஞ்சு நிற்கும். இதுதான் ஒரு கரெக்டான பருவம். இந்த பருவத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சர்வ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நல்லா நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ கனவா மீன் சீசன் அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சரியா? நாங்கள் எல்லா கமெண்ட்டையுமே நாங்கள் மறக்காமல் பார்த்துட்டே தான் இருக்கோம். அதனால் உங்களோட கமெண்ட்டை நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.